அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டியில் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது மாநில ஊழல் மற்றும் கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிற இந்த அமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. 1962 சந்தனம் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து உருவாக்குறாங்க. இந்த கமிட்டியில் ஒரு சேர்மன், 5 MP அண்ட் 2 சீனியர் ஆஃபீஸர்ஸ் கொண்ட ஒரு கமிட்டி. இது இந்த கமிட்டி சில ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அந்த கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன்ஸுடைய அடிப்படையில் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. 1964 யூனியன் கவர்மெண்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் வந்து எடுக்குது. எதனால் இந்த சந்தனம் கமிட்டி கொடுத்த இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி 1964 யூனியன் கவர்மெண்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதன் காரணமாக இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் அந்த கமிஷன் ஒரு ஸ்டாச்சுரி பாடி கிடையாது. ஒரு கமிஷனை மட்டும் உருவாக்குறாங்க. எதை பேஸ் பண்ணி இந்த கமிட்டி கொடுத்த இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் அது வந்து ஸ்டாச்சுரி பாடி கிடையாது, அது சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 2003 சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து உருவாக்குறாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற அந்த கமிஷனை ஸ்டாச்சுரி பாடியாக வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நான் ஸ்டாச்சுரி பாடியாக தான் இருந்தது. இந்த சட்டம் ஏற்றது பிறகு தான் அது வந்து சட்ட அங்கீகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக வந்து மாறுது. ஸ்டாச்சுரி ஸ்டேட்டஸ் வந்து அது பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதுடைய காம்போசிஷன் பார்க்கும்போது இது ஒரு மல்டி மெம்பர் பாடி. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து சேர்பர்சனாக இருப்பார். அவர் கீழே 2 விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்களை வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாரண்ட் அண்ட் சீலோட ஹேண்ட் டு ஹேண்ட் கொடுக்கணும். இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இவங்க அப்பாயின்மெண்ட்டுக்கான லெட்டரை வந்து பிரசிடென்ட் கிட்ட ஒரு சீல் பண்ண ஒரு வாரண்ட் தான் வந்து அவங்க பிரசிடென்ட் கொடுக்கணும். அதை அவர் படித்து பார்த்துட்டு தான் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீல் பண்ண இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை யார் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கமிட்டி இருக்கும். இந்த ரெக்கமெண்டேஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அப்போசிஷன் லீடர், லோக்சபாவுடைய அப்போசிஷன் லீடர் இருப்பாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உடைய மினிஸ்டர் தான் வந்து இதில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த கமிட்டியில் வந்து இருப்பார். இவங்க 3 பேர் தான் இந்த கமிட்டியில் இருப்பாங்க. இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி இந்த 3 பேரையும் இந்த கமிஷனில் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோ அண்டு 2 விஜிலன்ஸ் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரண்ட், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து சீல் பண்ணி கொடுப்பாங்க. அதை பிரசிடென்ட் வந்து படித்து பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த 3 பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக இவங்களுடைய டென்யூர், பதவிக்காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 4 வருஷம் அண்ட் வந்து 65 வயசு வரைக்கும் இவங்க பதவியில் வந்து இருக்கலாம். அது பிறகு வந்து நோ ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்லேயோ இல்லை யூனியன் கவர்மெண்ட்லேயோ எந்த ஒரு அரசு ஊதியம் பெறும் பதவியில் வந்து வகிக்கக்கூடாது. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு பிறகு அவங்க எந்த பதவியில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த ரிமூவல், இவங்க யார் ரிமூவ் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் வந்து ரிமூவ் பண்ணுவார். அண்டு வந்து அவங்களுடைய அந்த ரிமூவலில் சுப்ரீம் கோர்ட்டுடைய என்கொயரி வந்து அவர் வந்து ரெஃபர் பண்ணலாம். அவங்ககிட்ட வந்து என்கொயரி நடத்தி அதன் மூலமாகவும் இவங்களை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய அடுத்த பிறகு வந்து இவங்களுடைய சேலரி அப்படிங்கிறது, சேர்மனுடைய சேலரி அப்படிங்கிறது UPSC சேர்மனுடைய சேலரிக்கு வந்து நிகராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கார் இல்லையா, இவருடைய சேலரி அப்படிங்கிறது UPSC சேர்மனுடைய சேலரி அளவுக்கு இருக்கும். அதே போல் கீழே 2 பேர் இருக்காங்களே விஜிலன்ஸ் கமிஷனர், இவங்களுடைய சேலரி அப்படிங்கிறது UPSC உடைய மெம்பர்ஸுடைய சேலரிக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுங்க, இந்த விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, இது ஒரு ஆர்கனைசேஷன். இது இந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு செக்ரட்டரியேட் இருக்கும், சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினர்ஸ் இருப்பாங்க, கமிஷனர் ஃபார் டிபார்ட்மெண்டல் என்கொயரிஸ். இந்த 3 அமைப்புகள் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து செக்ரட்டரியேட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு செக்ரட்டரி இருப்பார், அண்ட் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி இருப்பாங்க. அதன் பிறகு வந்து டெபுட்டி செக்ரட்டரியேட்ஸ் இருப்பாங்க. அதன் பிறகு வந்து அண்டர் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அதன் பிறகு வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. அதன் பிறகு வந்து சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினர்ஸில் சீஃப் என்ஜினியர் வந்திருப்பார். அதன் பிறகு வந்து சப்போர்ட்டிங் என்ஜினியர்ஸ் வந்திருப்பாங்க. அதன் பிறகு கமிஷனர் ஃபார் டிபார்ட்மெண்டல் என்கொயரிஸில் வந்து ஓரல் என்கொயரிஸ் வந்திருப்பாங்க. இந்த விசாரணை கமிஷன்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த விஜிலன்ஸ் கமிஷனில் வந்து அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னா அவங்கள வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு விசாரணை குழுவும் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 அமைப்பு கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பவர் அப்படிங்கிறது அகைன் சிவில் கோர்ட்டுடைய பவரை பெற்றிருக்கோம். ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து டெல்லியில் இருக்கும். இவங்க வந்து ஆனுவல் ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் கொடுப்பாங்க. பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டில் 2 அவையில் வந்து சமர்ப்பிப்பார் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தா வந்து விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்டை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இவங்களுடைய வரம்புகள் அப்படிங்கிறது 2021 ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் இவங்களுடைய வரம்புகள் யாரெல்லாம் அவர் வந்து இவங்க விசாரணைக்கு உட்படுத்தலாம், இந்த ஊழலில் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, இவங்களுடைய வரம்புகள் அப்படிங்கிறது
எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2021 ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதன்படி எல்லா சிவில் சர்வெண்ட்ஸும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அதே போல் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் யாராக இருந்தாலும் அவங்கள இவங்க வந்து விசாரணைக்கு உட்படுத்தலாம் அப்படிங்கிறது அதில் வந்து அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து இருக்கும். அது பிறகு வந்து விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற 2014 கொண்டு வந்து இந்த ஆக்டை பற்றி பார்க்க போகிறோம். விசில் ப்ளோவர்ஸ்னால் என்ன? விசில் ப்ளோவர்ஸ்னால் இந்த ஒரு அரசு ஊழியர் வந்து இந்த கரப்ஷனில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து இந்த கமிஷன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் வந்து விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு அரசு அதிகாரின்னு வச்சுங்களேன், நான் ஒரு ஊழல் பண்ணியிருக்கேன், என்னை வந்து இன்னொருத்தர் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து அரசாங்கத்துக்கிட்ட என்னை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாரு இல்லையா, அவருக்கு பேர் தான் வந்து விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசில் ப்ளோவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 2014 ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணோம்? நீங்கள் பாட்டு சொல்லி விட்டு போயிடுவீங்க, அதன் பிறகு அனுபவிக்கிறது யார்? நாங்கள் தான் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஏதாவது வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அது வந்து முன்னெடுத்து செய்ய மாட்டேன்றாங்க. அப்படிங்கிறதுக்காக அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2014 இந்த விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ப்ரொடெக்டிங் ஐடென்டிட்டி, யார் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டியை நாங்கள் வந்து பாதுகாக்கணும். அதன் பிறகு வந்து என்கரேஜிங் பீப்புள், தகவல்களை கொடுக்கறதுக்கு பீப்புள்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வரது மூலமாக மக்கள் வந்து தங்களோட முன் வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத இதோடைய இன்னொரு ஃபீச்சர்ஸாக இருக்குது. அதன் பிறகு வந்து ரிட்டன் ஆர் இமெயில் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். இல்லை வந்து ஒரு இமெயில் மூலமாக வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட. சும்மா வந்து இந்த மாதிரியான இந்த இடத்துல வந்து அவர் ஊழல் பண்ணியிருக்காரு, இந்த அரசு அதிகாரி ஊழல் பண்ணியிருக்காரு, போய் அங்கே விசாரிங்க அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது, வாய் வார்த்தையெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் இருக்கணும், இல்லை வந்து ஒரு இமெயிலாவது பண்ணணும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட. இந்த மாதிரியான ஊழலாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஆதாரத்தோடு நம்ம அங்கே வந்து கொடுத்து சப்மிட் பிச்சா மட்டும்தான் அவங்கள வந்து அந்த ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, டஸ் நாட் இண்டிகேட் ஐடென்டிட்டி, நோ ஆக்ஷன் ஷல் டேக்கன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அரசு அதிகாரி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் யார் அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ சும்மா வந்து 4வது தெருவில் 3வது வீட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு, அவர் வீட்டில் போய் சோதனை பண்ணுங்க, அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துங்க அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. அவரோட ஐடென்டிட்டியை கரெக்டாக வந்து சொன்னால் மட்டும்தான், அதே போல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் அங்கே வந்து ஆக்ஷன் வந்து எடுக்க முடியும், இல்லைனா வந்து எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. அதே போல் தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்தாலும், இதுக்கு முன்னாடி வந்து 2014 முன்னாடி வந்து நிறைய பேரை பழிவாங்கன்ற நோக்கில் இந்த அரசு அதிகாரியுடைய அவருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் வந்து நிறைய வந்து அவர் மேலே போலியான புகார்கள் வந்து எழுப்பலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தடுக்கிறதுக்காக இந்த ஆக்டில் புதுசாக ஒரு விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இது மாதிரி தவறான தகவல்களை வந்து கொடுக்கும் பட்சத்தில் அவருக்கு தகவல் கொடுத்தவருக்கு 2 வருஷம் சிறை தண்டனையும் அதே போல் 30,000 வரைக்கும் அபராதமும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விசில் ப்ளோவர்ஸுக்கு இது மாதிரி தவறான தகவல்கள் வந்து கொடுக்கும் பட்சத்தில் அவர் வந்து 2 வருஷம் சிறை தண்டனையும் ஒரு 30,000 ரூபாய் வந்து அபராதமும் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆக்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற 2014 ஆக்டில் வந்து என்னென்ன சொல்லி வராங்க, ஐடென்டிட்டியை வந்து பாதுகாக்கணும், மக்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும் தகவல்கள் கொடுக்கறதுக்கு, அதே போல் இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோடு கொடுக்கணும். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்க அப்படின்னா அதே போல் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத அவருடைய ஐடென்டிட்டி வந்து தெளிவாக வந்து சொல்லணும். இன்கேஸ் வந்து நீங்கள் தவறான தகவல்களை கொடுக்குறீங்க, அவர் வந்து பழிவாங்கும் நோக்கில், அவருடைய பெயருக்கு வந்து களங்கம் விளைவிக்கும் நோக்கில் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் உங்களுக்கு வந்து 2 வருஷம் சிறை தண்டனையும் ப்ளஸ் வந்து 30,000 ரூபாய் வந்து பெனால்ட்டி வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. இந்த கிளாஸ் இல்லாமல் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸில் ஒன்றான சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த கமிஷனை பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.